சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா நாகுலு வலா நஷ்பஉ, நிறைய சாப்பிடுறோம், வயிறே நிறைய மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அன்தும் தாகுலூன ததஃபர்ரகூன், எல்லாருமே தனித்தனியா சாப்பிடுற மாதிரி தெரியுது, ஆமாவான்னு கேட்டாங்க. எல்லாரும் வீட்டுல சேர்ந்து சாப்பிடுறீங்களா தனித்தனியா சாப்பிடுறீங்களா? இல்ல தனித்தனியா சாப்பிடுறோம். ரசூல் சொன்னாங்க, இஜ்மஉ அலா துஆமிக்கும் வذ்குரு ஸ்மல்லாஹி அலைஹி யுபாரக லக்கும் ஃபீஹா. ரெண்டு விஷயத்தை செய்யுங்க சாப்பிடும் பொழுது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, முடிந்த அளவுக்கு சேர்ந்து சாப்பிடுங்கள். சேர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு நாளில் ஒரு வக்து தான் முடியும், இந்த நேரத்தில் மட்டும்தான் எங்களால் சேர்ந்து சாப்பிட இயலும். காலை அல்லது இரவு அல்லது மதியம், அந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்காருங்கள் குடும்பத்தோடு. சேர்ந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். நீங்க கை தொட்டு கேளுங்க, நானும் என் நெஞ்சத்துல கை தொட்டு கேட்கிறேன். அன்பர்களே, எத்தனை குடும்பத்திலே எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சத்தம் போட்டு சொல்லி நாம் அந்த சாப்பாட்டிலே கையெடுத்து வைக்கிறோம். மலேசியா போன்ற பெருநகரங்களிலே அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுகிறான், அது தனிப்பட்ட விஷயம். நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தை சொல்லுகிறேன். சாப்பிடும் பொழுது குடும்பத்தில் உட்கார்ந்து விட்டால் உடனடியாக யாரும் உணவிலே கை வைக்க மாட்டார்கள். எல்லாரும் உட்காரணும். உட்கார்ந்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் சொல்லுவாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிங்கம்பாரு. அதுக்கு பின்னால் தான் சாப்பிடவே துவங்குவார்கள். எனக்கு என்னவோ தெரியவில்லை, அந்த வார்த்தையை அவர்கள் முழுவதுமாக பின்பற்றுவதானோ என்னவோ, அல்லாஹ் பரக்கத்தை கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறார், பல ரூமுகள்ல தர்றான். எனவே உணவின் சமயத்திலே Download ShareChat.